ஸோ அக்பர் பீர்பால் பற்றி நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கொள்ள வைக்கிறேன். நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம், நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன். இந்த 2KPs வந்து தெரியலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் படிச்சிருக்கேன், அதான் கேட்குறேன். சரி சார், அது என்ன நம்ம சொல்ல வேணாம், அவங்களே காட்டுங்க. கரெக்டாக நம்ம இதுக்கு டீச்சர் கொடுக்குறோம். மெய்ப்பொருள் அறிவு, தமிழ் பள்ளி மாணவர்கள் மெய்ப்பொருள் அறிவு. அவங்க சார் ஏதாவது மியூசிக் இருக்கா அவங்களுக்கு? வாங்க, ரெடியா? மியூசிக் ப்ளே பண்ணுமா? மியூசிக் ப்ளே பண்ணனால மியூசிக் மெய்ப்பொருள் அறிவுக்கு மியூசிக் போடுங்க. வாங்க, மொபைல் சைடு வந்து பார்க்கலாம். நீங்களும் மெய்ப்பொருள் அறிவுக்கு வந்து ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து நம்ம தமிழ் பள்ளிக்கு ஆதரவு கொடுங்க. முதல்ல மெய்ப்பொருள் அறிவு மியூசிக் ப்ளீஸ். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நான் உங்களை மாதிரி கேள்விப்பட்டேன். எனக்கு அவரை பார்க்க ஆசையா இருக்கு. நான் அவரை சோதிச்சு பார்ப்பேன். அரசே, அவர்கள் நாட்டில் மாறு வேடத்தில் செல்வது மிகவும் சவாலான காரியம். அரசை பட்டத்திற்கு பயணம் செய்கிறார். செல்லும் வழியில் ஒரு வழித்தோட்டனை சந்திக்கிறார். வழித்தோட்டம் அரசரும் குதிரையை ஏறி அக்பர் அரண்மனைக்கு சென்றனர். காட்சி 3. அக்பரின் அரசர். பாக்யவாதம் பற்றி பெரியவரும் பலரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அரசரை காப்பாளி அவர்களை கீதாவுடன் நிறைவேற்றினார். இந்த ஆளை பார்த்தால் வியாபாரிகளை தெரியலையே. ஏதோ ஒரு அரசன் வந்து தெரியாது. சரி, இருக்கட்டும், அப்போ பார்த்துக்கலாம். சோதனை
உங்க ரெண்டு பேருடைய பாகத்தையும் கேட்டேன். நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு வாங்க. உங்க குதிரை மட்டும் இங்கேயே இருக்கட்டும். காட்சி 4 அக்பரின் அரசர். அரண்மனை ஆயத்தில் உள்ள குதிரையை பிடித்து ஓட்டிட்டு போங்க. பெரியவரே, முதல்ல நீங்க போகலாம். குதிரையை பார்க்கலாம். சரி, இப்போது அடுத்தவர் செல்லட்டும். தன் எஜமானரை பார்த்து குதிரை கண்ணிக்கொண்டது. ஐயா, குதிரை உங்களுடையதில்லை, அது அவருடையது. அவர்தான் இந்த குதிரையை கண்டுபிடித்தார். வீரர்களே, இந்த ஆளை அழைத்து சென்று சரியான தண்டனை கொடுங்கள். நன்றி அரசே, நீங்கள் எங்கள் விருந்தினர். எங்கள் அரண்மனைக்கு வந்து விருந்து சாப்பிட்டு செல்லவும். அந்த நாடகத்தில் பங்கேற்று நடித்தவர்கள் அரசர் சந்திரவர்மனாக ஆர்.எஸ். நந்தி, பீகாராக முத்தன் சுப்பிரமணி, அமைச்சர் இந்திரஜித்தாக ஷெராப், அமைச்சர் பாதுஷாவாக அப்துல் சூர்யா, அமைச்சர் ரோகியாக ஸ்ரேயா ஜான்வி வெங்கட் மற்றும் பெருமையாக ஆதி சதீஷ்குமார். இந்த நாடகத்தை கண்டுபிடித்த அனைவருக்கும் நன்றி.